Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. நான் பேசுற வழங்குதா பிள்ளைகள்? வலைக்கும் இஸ்லாம். நல்லா இருந்து சார். ஓகே. நம்ம ஆல்மோஸ்ட் அந்த லேஅவுட் டிசைன்ல ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கோம். ஆல்மோஸ்ட் ஒரு சிஎஸ்எஸ் ஒரு வெப் பேஜில் லேஅவுட்டு எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் மேக்ஸிமம் அநேகமான விஷயம் பார்த்தோம். HTML எலிமெண்ட் அது ஒரு ஹார்டான விஷயம் இல்லை, திரும்ப திரும்ப சில விஷயங்கள் தான் வரும். பேராகிராஃப், அது ஹெடிங் சம்மந்தமானது, அந்த இமேஜ் எட் பண்ணுறது, ஸோ இந்த விஷயங்கள் தான் அதிகமான வெப்சைட்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் சே நீங்கள் ஒரு ஃபார்மசி அல்லது ஒரு ஃபுட் சிட்டி வாட்டெவர், அதுக்கு ஒரு வெப் பேஜ் ஒன்று டிசைன் பண்ண போறீங்க. அதில் ரெண்டு விஷயம் இருக்குங்க, ஒன்று ஃப்ரண்ட் எண்ட் அல்லது பேக் எண்ட். பேக் எண்ட் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொன்னேன் நான், அது PHP ஒரு சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் டேட்டா பேஸ் சம்மந்தமான நாலேஜ் தேவைன்னு சொல்லி, தட்ஸ் அ வாஸ்ட் அண்ட் மச் ஹார்ட் ஏரியா. ஓகே, அது நான் படிக்கலான்ற அர்த்தம் இல்லை, டைம் தேவைப்படும், இமீடியட்டாக படிக்கல. அது சம்டைம் அது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொன்னால், ஒரு கோடிங் எண்டையில் ஒர்க் பண்ணணும் இல்லை ஒர்க் பண்ணாது, ஒரு சின்ன ஒரு கமா வந்து ஏற கொண்டது. என் ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சிம்பிள் கமா ஒன்று பிடிக்கிறது கிட்டத்தட்ட 6 hours எடுத்துச்சு இந்த மாஸ்டர் டிகிரி ப்ராஜெக்டில். ஸோ அந்த வகையில் அது ஹார்ட். அடுத்தது கேபிட்டல் ஸ்மால் இஷ்யூஸ் வரும். அதில் கேபிட்டல் லெட்டர்ஸ் லைக் இந்த கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் நம்ம அதை யூஸ் பண்ணணும். பட் HTML CSS பொறுத்த வரைக்கும் அந்த இஷ்யூ இல்லை. கமா போராட்டி வேலையாம கூடுற பிரச்சனை அப்படி இப்படி எதுவுமே இல்லை. ஒர்க் பண்ணும், எதிர்பார்த்த மாதிரி அவுட்புட் வராது. ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாமே எதுவும் ஒன்று இங்கே இருக்குன்னு சொல்லி. எக்ஸாக்டான பொசிஷன் இதில் பிடிக்கிற ஈஸி, எவ்வளோத்த மிஸ்டேக் வந்திருக்குன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது HTML CSS பொறுத்த வரைக்கும் ஈஸி. அவங்க ஃப்ரண்ட் எண்ட் தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நம்ம டார்கெட் என்னன்னு சொன்னால், ஆல்ரெடி நிறைய பேர் டிசைன் பண்ணி வச்சுக்கிறாங்க, அதை எடுத்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி எடுக்கிறது, அவ்வளோதான். ஸோ அதுக்குரிய பேசிக் நாலேஜ் தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த கோடிங் இந்த வேலையை செய்யும், இந்த கோடிங் இந்த வேலையை செய்யுங்கிற பேசிக் நாலேஜ் இருந்தால் நம்ம ஃப்ரண்ட் எண்டை டிசைன் பண்ணுறதுல ஆதிக்கம் செலுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உண்மையாகவே IT ரிலேட்டட் டிகிரி ஒன்று செய்கிறீங்கன்னு வச்சு கொள்வோம். ஸோ அதில் ஃபைனல் ப்ராஜெக்ட் வெப் பேஜ் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், அந்த ஃப்ரண்ட் எண்டை டெவலப் பண்ணுறத ஒரு வேலையாக உங்களோட சூப்பர்வைசர் பார்க்க மாட்டார். சார் நான் ஃப்ரண்ட் எண்டை டெவலப் பண்ணிங்கன்னு சொன்னால் பார்க்க மாட்டார் பேச. ஏன்னு சொன்னால் அவருக்கு தெரியும் அது ஆல்ரெடி இன்டர்நெட்டில் அது தேவையானது டெவலப் பண்ணி வச்சிருக்கான், எடுத்து மாற்றுறது மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து செய்ய போகிறலையே. பட் பேக் எண்ட் வந்துட்டு ஒரிஜினலாகவே ஃப்ரம் த பிகினிங் நம்ம செய்யணும். அதுதான் மெயின் கோட் பாடாக தான் ஒரு ப்ராஜெக்டில் மெயின் பாடாக பார்ப்பாங்க. ஓகே, ஸோ வெப் பேஜை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும், டிசைனிங் அதுலேயும் எல்லாருக்கும் விருப்பமான ஒரு கான்செப்ட் உண்டு. ஃபோட்டோஷாப் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லஸ்ட்ரேட்டர் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த நாலேஜ் பேசிக் நாலேஜ் உண்டு இருக்குமெண்டா இந்த ஃபோட்டோஸ் டிசைன் சம்மந்தமான விஷயங்களை செஞ்சு விடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், பட்டனை டிசைன் பண்ணுறதுக்கு CSS யூஸ் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி செஞ்சு வச்சுக்கிறேன். அதை எப்படி மாற்றலாம், அதை வளைச்சி வராது, அதில் பேடிங் மார்ஜின் மாற்றுறது எல்லாமே நான் சொல்லி தந்தேன். ஓகே, ஸோ நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து உங்களை டிசைன் பண்ண சொன்னா கூட நீங்கள் டிசைன் பண்ணுவீங்க, ஓவரால் நாலேஜ் உங்களுக்கு இருக்கு எப்படி செய்யலாம்ங்கிறது. ஓகே, சில நேரங்களில் சில வெப்சைட்டில் பார்த்தா பட்டனில் CSS யூஸ் பண்ணாமல் பட்டனுக்கு பிக்சரை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கிரியேட் பண்ணி அந்த பிக்சரை பட்டனை யூஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக இந்த சர்ச் பட்டனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பூத கண்ணாடி மாதிரி ஒரு ஜூம் லென்ஸ் ஒன்று இருக்கும் பக்கத்தில், அது பக்கத்தில் சர்ச்னு எழுதிருப்பாங்க. ஸோ அது எப்படின்ற சம்டைம் பிக்சரை யூஸ் பண்ணி செஞ்சிருப்பாங்க. CSS யூஸ் பண்ணி செய்யலாம், பட் அநேகமான வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதை பிக்சரை யூஸ் பண்ண ஒரு பிக்சர் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. அவனுக்கு என்ன சைஸில் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிக்சர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு ஃபோட்டோஷாப்பையோ இல்லஸ்ட்ரேட்டர் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டு அந்த பிக்சரை பட்டனை யூஸ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் நம்ம Ahrefக்குள்ள ஒரு இமேஜ் SRCங்கிற டெக்கை Ahrefக்குள்ள அந்த டெக்கு இடையில யூஸ் பண்ணினோம்னா சரி. ஸோ தட்ஸ் அ டிஃப்ரெண்ட். ஸோ ரெண்டு மாதிரியும் யூஸ் பண்ணலாம். நம்மளுக்கு எது ஈஸியோ அதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு போகிறோம். ஓகே, ஸோ நான் ஷேர் பண்ணுறேன் வெப் பேஜ். ஓகே, கவனிங்க, இந்த பேஜ் வழங்குதானே பிள்ளை? வழங்குதா பிள்ளை வெப் பேஜ்? ஓகே, இதில் பாருங்க, இப்போ நான் ஸ்க்ரோல் பண்ணி மேலுக்கு போகிற டைமில் பாருங்க இன்னொரு பட்டன் உண்டு தெரியும் சைட்டில். இது அநேகமான பட்டனுக்கு இருக்கு, அநேகமான வெப் பேஜை. இது இப்போ ட்ரெண்ட் ஸ்டைல் உண்டு. அதாவது
வெப் பேஜை லென்த்தியாக வச்சு கொள்வாங்க. ஸோ டக்குனாப்பில் நீங்கள் மேலுக்கு போகணும்னு சொன்னால் இதை கிளிக் பண்ணி டக்குனா டாப்புக்கு வந்து நிற்கும். அதுக்கு இந்த பட்டனை இப்படி ஒரு நேவிகேஷன் பட்டனை வச்சிருப்பாங்க. அநேகமான டெம்ப்ளேட்டை நம்மள பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ பாருங்க, இப்போ நம்மளோட வெப் பேஜில் கலரு கூட செட் ஆகலை, இதில் கலரை சேஞ்ச் பண்ணணும், இந்த கலர் சரி வர வேறு கலர் கொடுக்கணும். what can we do? நம்மளை எலிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுத்துட்டு ஓகே, ஸோ இதுக்குள்ள தான் வெரி ரிப்பேர். ஸோ அந்த பட்டன் எந்த இடத்துல இருக்குங்கிறது தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். நிறைய பட்டனுக்குரிய ஏரியா இதான், பட்டனுக்குரிய ஏரியா இதான், அந்த வேலையை செய்யும். ஸோ இவர கலரை உங்களுக்கு மாற்ற தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதில் யூஸ் பண்ணப்படுகிற கிளாஸ்லாம் உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் பெரிய கோடிங்கும் இல்லை, ஜஸ்ட் லிப் எலிமெண்ட் அதுக்குள்ளே ஏஹெச்எஃப் யூஸ் பண்ணிக்காங்க, போல தான் யூஸ் பண்ணிடுங்க. அதில் யூஸ் பண்ணப்படுகிற கிளாஸ் நேம் எல்லாம் பாருங்க, சிஎஸ்எஸ் கிளாஸ் நேம், கோ டு டாப், ஜேஎஸ் டாப், ஆக்டிவ். ஸோ இது நினைக்கிற கிளாஸ் நேம் இதுக்குள்ளே ஒன்று தான். இப்போ இந்த பட்டன் ஷேப் அதில் கலரை மாற்றக்கூடிய விஷயங்கள் இதுக்குள்ளாங்க காணப்படுது. இப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளோட கோடிங்ஸ் போகணும். சிஎஸ்எஸ் கோடிங்கில் இதுக்குள்ள கோ டு டாப் இந்த ஏரியாலாம் ஸ்டார்ட் பண்ணுது. பொசிஷன் ஃபிக்ஸ்ட், அதாவது அந்த சைட்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் ஃபிக்ஸ்டு கொடுத்துருக்குறாங்க. பாட்டம் 20 பிக்சல், ரைட் செட்டிங்ஸ், பட்டன் கலரோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. கோ டு டாப்ங்கிற கிளாஸ்ல ஏங்கிற எலிமெண்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இது எல்லாமே அந்த பட்டனோட சம்மந்தப்பட்ட விஷயம். டிஃபால்ட்டான கலர் இதில் சொல்லப்பட்டிருக்கு. இதை அதில் யூஸ் பண்ணப்பட்டிருக்கிற ஃபொண்ட் கலர். ஸோ இதுக்குள்ள கலர் இருக்கு. அடுத்தது இதுக்குள்ள கலர் கொண்டு வரப்படலை. அகைன் இதுக்குள்ளேயும் கலர் யூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம மவுஸ் அதுக்கு மேலால போகிற டைம்ல, அதை கிளிக் பண்ணுற டைம்ல, கிளிக் பண்ணதுக்கு அப்புறமே எப்படி இருக்கணும்னு சொல்லி, ஸோ இதுக்கு இந்த வேண்டாம் நம்ம கலரை மாற்றலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க கலரை செக் பண்ணி பாருங்க மாறுதான்னு. இந்த இடத்துல நம்ம செக் பண்ணி பார்ப்போம் மாறுதா இல்லையான்னு சொல்லிட்டு. சரி, இந்த கலர் மாறி இருக்கு இல்லையா, ரெட் கலர்ல மாறி இருக்கு. Can you see the difference now? வித்தியாசமான புள்ளியில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லி அதை நான் திரும்ப ரிப்பீட் பண்ணணுமா? ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாதான் நான் கண்டினியூ பண்ணிடும். திரும்ப ரிப்பீட் பண்ணணும் இருந்தா ரிப்பீட் சொல்லி போடுங்க மெசேஜில். ஆர் எல்ஸ் ஓகேன்னு சொன்னா நான் மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நான் அந்த கிளாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணினேன். அந்த கிளாஸ் ஏரியா அதுக்குள்ள கோ டு டாப்ல ஸ்டார்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதில் அதோட சம்பந்தப்பட்ட கிளாஸ் எல்லாம் இவ்வளவு தான். ஸோ இதுக்குள்ள மாத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹோவர் டைம்ல அல்லது கிளிக் பண்ண டைம்ல வேற கலருக்கு வரணும்னா அகைன் அதில் கலர் நம்ம பேக்ரவுண்ட் கலரை இந்த இடத்துல மாத்தினா சரி. பேக்ரவுண்ட் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிட்டு தேவையான கலருக்கு நம்ம மாற்றலாம். ஓகே, ஓகே, இதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தது பட்டன் மாற்றுற விஷயங்கள். அடுத்தது சப் பட்டன் எப்படி கிரியேட் பண்ணுறோட இந்த விஷயம்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, ஸோ எதுவும் கேட்க வேண்டியிருக்கா பிள்ளைகள்? ஸோ இது வரைக்கும் பார்த்த விஷயங்களே எதுவும் கேட்க வேண்டியிருக்கா?
ஸோ உங்க எல்லாராலையும் ஜஸ்ட் மைக் ஆன் பண்ணி ரிப்ளை பண்ணுங்க. இப்போ உங்களால ஒரு ஒரு டெம்ப்ளேட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணி எடுக்க இயலுமா? சார் ஏல மற்றவங்க எதுவும் இது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னா கிளியர் பண்ணிட்டு போங்க. சார் ஏலம் சார் நான் கிரியேட் பண்ண டெம்பிள் வந்து ஜேம் சேவர்ல வந்து அதே அவுட்புட்டோட வந்து வரையில. அப்போ நீங்கள் அதை இப்போ ஒர்க் பண்ணுது அது இல்லை சார். ஓகே, நீங்கள் இப்போ உங்களோட நான் ஸ்க்ரீனை ஓகே நீங்கள் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணலாம். அதுக்கு எலோ பண்ணிக்கிறேன். உங்களுடைய ரன் பண்ணி காட்டிலுமா என்ன இஷ்யூன்னு பார்ப்போம். ஓகே சார். ஓகே, ரன் மற்றவங்களும் உங்களோட இதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா ஒர்க் பண்ணுதா, அது மிரர் வருதான்னு பாருங்க. நம்ம அடுத்த செக்ஷன் வந்துட்டு ஹோஸ்டிங் தான். வெப்சைட் எப்படி அப்லோட் பண்ணுறது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் தான். உங்களோட ஜாம் சர்வர் ரன் பண்ணுங்க. ஜாம் சர்வர் ரன் பண்ணுங்க. முதலாவது உங்க ஜாம் அல்லது வேம் சர்வர் ரன் பண்ணுங்க. ஜேம் சார் ஆன் பண்ணிட்டேன் சார். இதுக்குள்ள நான் போட்டிக்கிறேன். ஜாம் சர்வரை காட்டுங்க. உங்களோட எங்க ஒன் பண்ணி காட்டுங்க. ஒன் பண்ணுங்க. முதல்ல கிளிக் பண்ணுங்க. சார் ஓகே, உங்களோட சாம் சர்வர் ஒர்க் பண்ணுது. இஷ்யூ இல்லை அதில். அடுத்ததுக்கு போங்க. உங்களோட வெப்சைட்டுக்கு ப்ரௌசருக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு லோக்கல் ஹோஸ்ட்னு டைப் பண்ணுங்க. உங்களோட ப்ரொஜெக்ட் கிடக்கிற ஃபோல்டர் காட்டுங்க. எனக்கு ப்ரொஜெக்ட் எதுக்குள்ள கிடக்குது அந்த ஃபோல்டர் காட்டுங்க. ஜீக்குள்ள ஜாமுக்குள்ள ஹெச்டி டாக்ஸுக்குள்ள அங்கெல்லாம் உங்களோட ப்ரொஜெக்ட் வரும். இதுல இருக்கு சார். உங்களோட ஜாம் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணுங்க. பார்ப்போம் அதுக்குள்ள என்னத்துக்கு ஜாமுக்குள்ள ஹெச்டி டாக்ஸுக்குள்ள எங்க இருக்கு உங்களோட ப்ராஜெக்ட்? ஏன் அதுக்குள்ள திரும்ப ஒரு ஜாம் ரவுண்ட் வருது? சிக்குள்ள ஜாம், அதுக்கு ஹெச்டி டாக்ஸ். ஓகே, அதுக்குள்ள திரும்ப ஜாம் ஒரு ஃபோல்டர் வருது. காப்பி பண்ணி நீங்க போட்டீங்களா? இல்ல சார். சிக்குள்ள ஜாம் அதுல வந்து ஹெச்டி டாக்ஸ்க்குள்ள ஸ்டேஷன்ல போட்டுருக்கேன். சிக்குள்ள ஜாம் அதுல ஹெச்டி டாக்ஸ் எஜுகேஷன் ஃபோல்டர்ல இதை போட்டிக்கிறேன் சார். இந்த ரன் பண்ணினா இப்படி இது வந்து அவுட்புட் எடிட் எல்லாம் வருது இல்லை சார். இந்த போட்டோஸ் எல்லாம் காட்டுங்க. இதை காட்டுங்க. அவுட்புட்டை காட்டுங்க. நீங்க அவுட்புட் வழங்கல. வெப் பேஜை காட்டுங்க. அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பிரச்சனை எல்லாம் ஒர்க் பண்ணுதா?
ஓகே, இது என்னடா சிஎஸ்எஸ் ஃபைல் கனெக்ட் ஆகல. இப்போ கோடிங் எடுங்க. சிஎஸ்எஸ் கனெக்ட் ஆகல. உங்களோட HTML ஃபைலையும் இண்டெக்ஸ் edit.phpங்கிற ஃபைலையும் அதுக்கு நீங்க யூஸ் பண்ணின சிஎஸ்எஸ் ஃபைலையும் ஓபன் பண்ணுங்க எடிட்டர்ல. ஓகே, index.php அது யூஸ் பண்ண சிஎஸ்எஸ் ஃபைல் மற்ற ஃபைலை க்ளோஸ் பண்ணுங்க. மற்ற இதில் இருக்கிற தேவையில்லாத ஃபைல் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, இல்லைங்க அப்படி வெயிட் பண்ணுங்க. இப்போ உங்களோட மேலுக்கு பார்த்த பாருங்க, சிஎஸ்எஸ் ஃபைலில் பார்த்து என்ன வித்தியாசமா இருக்கு. மேலுக்கு பாருங்க, உங்க நோட் பேட்ல மேலுக்கு செக் பண்ணுங்க, பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நீங்க என்னென்ன செய்யணும், இந்த இண்டெக்ஸ் எடிட்டுங்கிற PHP ஃபைலை கிளிக் பண்ணுங்க. இதுல கிளிக் பண்ணுங்க. ஓகே, இதுல ஆக மேல டொப்புக்கு போங்க, ஹெட் ஏரியாக்குள்ள போங்க. ஓகே, இதுல லேஅவுட் ஸ்டைல் லேஅவுட் டாட் சிஎஸ்எஸ் சரியா. உங்களோட பார்த்தா இதை கொடுத்துருக்கீங்க, நீங்க ஸ்டைல் ஷீட் இது கிடைக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கீங்க. இந்த இது நீங்க டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் உண்டு தானே. டவுன்லோட் பண்ணதுதான் சார். ஓகே, இப்போ நீங்க இத பார்த்த செக் பண்ணுங்க. இதுல லிங்க் கொடுத்துருக்கீங்க பாருங்க, லைன் நம்பர் 9 பாருங்க, லேஅவுட் ஸ்டைல் லேஅவுட் டாட் சிஎஸ்எஸ். இப்போ ஃபோல்டரை ஓபன் பண்ணி இந்த பாத்துக்குள்ள அந்த ஃபைல் கிடக்காங்கிறத செக் பண்ணுங்க முதலாவது. ஜாம் ஃபோல்டரா சார்? நீங்க உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் இருக்கு தானே, உங்களோட ப்ராஜெக்ட் ஃபோல்டர் என்ன எடுகேஷன் தானே, அதை ஓபன் பண்ணுங்க சொல்றேன். அதுல இல்ல சார் ஃபோல்டர், அதுக்குள்ள நீங்க போடல இல்லையா. ஸோ இதுல உங்களோட வெப் பேஜை பாருங்க, இன்னைக்கு உங்களோட PHP பேஜை பாருங்க. PHP பேஜுக்கு உங்களோட பார்த்து எப்படி இருக்குன்னு சொன்னா, உங்களோட இண்டெக்ஸ் edit.phpங்கிற ஃபைல் கிடக்கிறதுக்குள்ள லேஅவுட்ன்ற ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி, அதுக்கு ஸ்டைல்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி, அதுக்குள்ள layout.cssங்கிற ஃபைலை நீங்க போடணும். அதன்படி தான் ஃபைலை கிரியேட் பண்ணிருக்கீங்க நீங்க. உங்களோட சிஎஸ்எஸ் சரியான முறைக்கு போடப்படாது, அதனால உங்களோட வெப் பேஜ் அந்த மாதிரி வருது, சிஎஸ்எஸ் கனெக்ட் ஆகல. விளங்கிட்டா? ஓகே சார். இப்போ நீங்க அதே மாதிரி செஞ்சுட்டு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்றீங்களா? வர இன்னைக்கு கேள்வி ஜாகிர்? இல்ல சார். ஓகே, மற்றவங்க நீங்க ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணுங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் இருக்கா இஷ்யூஸ் இருக்கா? ஏதாச்சும் டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கா? ஃபைல் ஒர்க் பண்ணல, கனெக்ட் ஆகலன்ற மாதிரி? யாருக்கும் இல்ல? ஓகே, இதில் ஜாம் சர்வர் பார்த்துட்டேன் முதல்ல, நான் எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும்னு சொன்னேன். அடுத்து ஃபைல்ஸ் இல்லான்னு சொல்லி ஒரு FTP ப்ரோட்டோகால்னு சொல்கிறேன், அல்லது FTP சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். அதாவது உங்களோட அந்த உங்களோட ஹோஸ்ட் வெப்சைட்டை எங்கே நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இடத்துக்கு ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு பயன்படுகின்ற ஒரு ஃபைல்ஸ் ஒரு சாஃப்ட்வேர் தான் இது, ஃபைல்ஸ் இல்லான்னு சொல்லி. இது மாதிரி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு.
டவுன்லோட் பண்ணுற லிங்க் நார்மலாக நீங்கள் ஃப்ரீ ஃபைல்ஸில் வந்துட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர் உண்டு தானே அது. இப்போ நீங்கள் சும்மா ஜஸ்ட் வெப்சைட்டுக்கு போயிட்டு ஃபைல்ஸ் இல்லை ஃப்ரீ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் 10 நான் அன்றைக்கு சர்ச் பண்ணி பார்க்க சொன்னேன். அதே ஸ்டைலில் சர்ச் பண்ண உங்களுக்கு வரும். ட்ரை பண்ணி பாருங்க. விராட்டி குரூப்பில் மெசேஜ் போடுங்க. அடுத்த கிளாஸுக்குள்ளே நான் உங்களுக்கு எடுத்து தரேன். இதை டவுன்லோட் பண்ணி போட்டுட்டு இப்போ இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணினா இருக்கு பாருங்க. இதான் ஃபைல்ஸ் இல்லாத சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண அந்த மாதிரி இருக்கும். FZ ரெட் கலர்ல இருக்கு. முள்ளுக்கும் FZன்னு சொல்லி ஒயிட் கலர்ல லெட்டர்ஸ் உங்களால பார்க்கலுமா இருக்கும். இதா இருக்கு. ஓகே, நான் டெஸ்க்டாப்ல சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இதை நீங்க ஆன் பண்ணீங்கன்னு சொன்னா இப்போ நீங்க இதை எடுத்தது பிறகு நான் சொல்றது நீங்க ஹோஸ்டிங் உங்களோட வெப்சைட்டை லைவா காப்பி பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வெப்சைட் அட்ரஸ் ஒன்று எடுத்து போட்டதுக்கு அப்புறம் அவங்க இந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ண சொல்லுவாங்க. உங்களை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இப்போ ஒவ்வொரு சாஃப்ட்வேருக்கு ஃபைல்ஸ் இல்லை மாதிரி ஃபயர் ட்ரான்ஸ்ஃபர் சம்திங் நிறைய இருக்குது. அதில் ஸோ ஃபைல்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆனது. ரீசன் வந்துட்டு சின்ன ஃபைல் நம்மளோட மெஷினை எல்லாம் லோட் பண்ண மாட்டேன். ஸோ இதில் 3 விஷயம். ஒன்று ஹோஸ்ட், அடுத்தது யூசர் நேம், பாஸ்வேர்ட், போர்ட் நம்பர். இந்த 4 விஷயமும் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை எங்கே ஹோஸ்ட் பண்ணுறீங்களோ அவங்களால உங்களுக்கு தருவாங்க. அவங்க ஒரு மெயில் ஒன்று அனுப்புவாங்க. அந்த மெயிலில் இருக்கும் ஹோஸ்ட் நேம் சொல்லி ஒரு ஐபி அட்ரஸ் ஒன்று தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் வேற ஒரு லிங்க் ஒன்று தருவாங்க. அதே மாதிரி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு உண்டு, உங்களோட வெப்சைட் அப்லோட் பண்ணி வைக்கிற அக்கௌண்ட்டுக்கு தனி ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். ஓகே, அடுத்தது ரிப்போர்ட் நம்பர் என்னன்றது. கொஞ்சம் நான் ஸ்க்ரீனை ஸ்டாப் பண்ணுறேன். நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மெயில் உங்களுக்கு ஷோ இத மெயில். ஓகே, இது ஒரு ஹோஸ்டிங் ஒன்று எடுத்தது. அவங்க அனுப்புன மெயில். இந்த மெயிலில் நீங்கள் அதாவது ஹோஸ்டிங் எடுத்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா ஸ்க்ரீன் ஒழுங்கா அப்படியே ஓகே. இதை பாருங்க. இல்லைன்னா அவங்க அனுப்பியிருக்காங்கன்னா நியூ அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்குது. யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் இது நான் ஃபுல்லாக உங்களுக்கு காட்டியல. அது ஸோ அப்போ அவங்க என்னை தந்த ஹோஸ்ட் அட்ரஸ் இந்த இருக்குது. இது கொமனா அநேகமாக நான் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு சர்வரில் இருக்கிறாங்கிறது இந்த ஹோஸ்ட் அட்ரஸ், அதாவது ஒரு கம்ப்யூட்டரில் ஐபி அட்ரஸ் தான் இது. இந்த கம்ப்யூட்டரில் தான் எந்த வெப்சைட்டை நான் சர்வ் பண்ணி வச்சுக்கிறேன். அந்த ஹோஸ்டிங்கிற கான்செப்ட் அதுதான். ஒரு பெரிய ஹை கன்ஃபிகர் ஹை பவர்ஃபுல் கம்ப்யூட்டர் ஒன்றில் நிறைய வெப்சைட் இருக்கும். ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. எனக்கு ஒரு சின்ன இடம் ஒன்று தந்திருக்காங்க. அந்த இடம் தரப்பட்ட கம்ப்யூட்டர் அட்ரஸ் தான் இந்த ஹோஸ்ட்ன்னு சொல்றது. ஓகே,
ஸோ அந்த ஹோஸ்ட்டுங்கிற இடத்துல அந்த ஐபி அட்ரஸ் அல்லது அந்த இப்போ எனக்கு அவங்க தந்திக்கிற ஐபி அட்ரஸ் அதுக்கு பதிலாக ஒரு வெப் அட்ரஸ் கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிவர்சிட்டியில் SFTP /ac.something ac.lk.something கொண்டு வருவீங்க நம்மளோட யூனிவர்சிட்டி. அப்படி ஒன்று உங்களுக்கு ஐபி அட்ரஸ் தருவாங்க. இமெயிலில் உங்களுக்கு கிளியரா எல்லாம் அனுப்பப்படும், நீ யோசிக்க தேவை. ஐபி அட்ரஸ் ஒன்று தருவாங்க அல்லது ஒரு வெப் அட்ரஸ் ஒன்று தருவாங்க. அது என்ன அட்ரஸ் அல்லது என்ன ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, நீங்க உங்களோட வெப்சைட்டை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற கம்ப்யூட்டருடைய ஐபி அட்ரஸ் தானே அது. அது வெப் அட்ரஸ் இருந்தாலும் சரி, நம்பர்ஸ் இருந்தாலும் சரி. அடுத்தது யூசர் நேம் பாஸ்வேர்டு. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க தான் கிரியேட் பண்ற, இல்லாட்டி அவங்க தருவாங்க, நம்ம மாத்திக்கொள்ளலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு கிளியரா அந்த இமெயில மென்ஷன் பண்ணி தருவாங்க. அடுத்தது போர்ட் நம்பர். சில இடங்கள்ல போர்ட் நம்பர் 21 அதுவும் உங்களுக்கு தரப்படும். சில இடங்கள்ல 21, சில இடங்கள்ல 22, சில இடங்கள்ல 44. அதை நம்ம எங்க ஹோஸ்டிங் பண்றோமோ அந்த ப்ரொவைடரை பொறுத்து மாறுபடும். ஓகே, இப்போ நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இந்த யூனிவர்சிட்டி இதோட கனெக்ட் பண்ணி காட்டுறேன்னா, இப்போ பாருங்க, நான் இது லோக்கல் கம்ப்யூட்டர், இது யூனிவர்சிட்டியோட சர்வர். நான் சர்வர் இதில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அடிச்சு கனெக்ட் பண்ணோன்னே இது ஓப்பன் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன வெப்சைட் என்ன செய்யறேன்னு சொன்னா, ஃபைலை இதுல இருந்து இதுக்குள்ள எங்க போடணுமோ அந்த இடத்துல தேவையான ஃபோல்டர்ல காப்பி பண்ணா போகும். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிற வெப்சைட் எல்லாம் இது கூட அதை நாங்கள் ரன் பண்ணிக்கிறோம். இங்க நம்மளோட மெஷின்ல செய்யற அதை டெஸ்ட் பண்ற, சரியா ஒர்க் பண்ணுதா, ஓகே, அதே ஸ்டைல்ல ஒரு ஃபைல் பார்த்து நம்ம இதுக்குள்ளேயும் கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். நம்மளோட மெஷின்ல எப்படி ஃபைல் ஃபோல்டர் பார்த்து மேனேஜ் பண்றோமோ அதே ஸ்டைல்ல இதுலயும் மேனேஜ் பண்ணணும். கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபோல்டருக்குள்ள காப்பி பேஸ்ட் பண்றது. இதுல பெனிஃபிட் என்ன, ரெண்டு வகையில நம்ம ஃபைலை காப்பி பண்ணி போடலாம். அதாவது நம்ம லோக்கல் மெஷின்ல இருந்து ஒரு சர்வருக்கு அல்லது ஹோஸ்டிங் சர்வருக்கு, நம்ம வெப்சைட் இன்ஸ்டால் பண்ற சர்வருக்கு ரெண்டு வகையில ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒன்று இப்போ நான் கார்டு அந்த சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி, அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம ஹோஸ்டிங் யார்கிட்ட எடுத்திருக்கோமோ அவங்க நம்மளுக்கு வெப் அட்ரஸ் உண்டு, அவங்களோட வெப்சைட் இருக்கு. ஓகே, இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது லங்கன் ஹோஸ்டரே தான் நாங்கள் ஹோஸ்ட் பண்ணினோம். ஸோ அவங்களோட வெப் அட்ரஸ் இருக்கும்னா ஓகே, இதில் போனீங்கன்னா பாருங்கள் லாகின் பண்ணுறதுக்குரிய ஆப்ஷன் இருக்கு. இதை கிளிக் பண்ணிட்டு மறு லாகின் பண்ணி ஃபைலை காப்பி பண்ணுற முறை இருக்குது. அதை நம்ம இந்த மெத்தடை நான் அடுத்ததில் செஞ்சு காட்டுறேன். நான் ஃபர்ஸ்ட்டுக்கு எப்படி அக்கௌண்ட் எடுக்கிறது இல்லைங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு தான் கடைசியாக போகணும். இதில் போயிட்டு காப்பி பண்ணி போடலாம். இது ரெண்டு கடையில் இருக்கிற வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை யூஸ் பண்ணினா ஒரு சரத்தில் ஒரு ஃபைலை தான், இப்போ 100 ஃபைல் இருக்குன்னா 100ஐயும் 1 by 1 காப்பி பண்ணணும். ஓகே, பட் அதில் எப்படி இருந்துச்சுன்னா 100ஐயும் ஒரு சரத்தில் வேண்டாலும் காப்பி பண்ணலாம். அது நோ இஷ்யூ. நம்மளுக்கு சரியான பார்த்த கொடுத்துட்டா சரி. அது ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டு கடையில் வித்தியாசமா தான். இப்போ நீங்கள் யார்கிட்ட ஹோஸ்ட் எடுக்கீங்களோ அந்த ஹோஸ்டிங் ப்ரொவைடர்கிட்ட ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு கொண்டு வருவாங்க. இதுவும் அதுக்கு யூஸ் பண்ற யூசர் நேம் பாஸ்வேர்டும் ஈக்குவல் இல்லை, ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டும் வித்தியாசம், இது வேற அது வேற. ஓகே, அந்த சாஃப்ட்வேர் கூட போறோம்னு சொன்னா வேற கான்செப்ட் ஒன்று. இது டைரக்டா அவங்களோட வெப் பேஜை எக்ஸஸ் பண்ணி அது கூட அவங்களோட சர்வரை நம்ம எக்ஸஸ் பண்றோம். இது அவங்களோட சர்வரை எக்ஸஸ் பண்றதுக்குரிய பெர்மிஷன் தர ஒரு இன்டர்ஃபேஸ் தான் இது. ஓகே, இது கூட போறோம்னு சொன்னா இது வேற. இது நம்ம கிரியேட் பண்றோம் இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு. இது நம்ம அந்த ஹோஸ்டிங் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ற டைம்ல நம்ம கிரியேட் பண்றது தான். இதுக்கு கட்டாயம் ஒரு இமெயில் ஐடி கட்டாயம் தேவை இருக்கு. ஓகே, ஸோ இது ரெண்டுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவரை யூஸ் பண்ண இப்போ ஒரு வெப்சைட்ல இந்த யூசர் இன்டர்ஃபேஸுக்குள்ளால நீங்க லாகின் பண்ணி இது கூட உங்களோட ஃபைலை
உங்களோட மெஷின்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்கன்னு சொன்னா ஒரு தரத்துல ஒரு ஃபைல் தான். ஃபார் எக்ஸாம்பிள் 4 பிக்சர் இருக்கு, 2 வெப் பேஜ் இருக்கு, 2 CSS ஃபைல் இருக்குண்டா இந்த 8 ஃபைலையும் ஒரு தரத்துல உங்களால காப்பி பண்ணிடலாம். முதல்ல ஒரு பிக்சர், அதுக்கப்புறம் அடுத்த பிக்சர், அதுக்கப்புறம் அடுத்த பிக்சர், அப்படி ஒவ்வொரு ஃபைலா தான் அப்லோட் பண்ணணும். அவரை யூஸ் பண்ணுவீங்களா இருந்தா ஒரு தரத்துல நீங்க எத்தனை ஃபைலை வேண்டாலும் ஒரு தரத்துல அப்லோட் பண்ணலாம். அது வித்தியாசம், அது நம்மளோட தேவையை பொறுத்து. சில நேரங்களில் நம்மளுக்கு காப்பி பண்ணி போடுற ஃபைல் எல்லாம் ஒவ்வொரு லொகேஷன்ல இருக்கும் அப்படின்னு சொன்னா இது யூஸ் பண்றதும் ஒன்று தான், அதை யூஸ் பண்றதும் ஒன்று தான். ஓகே, பட் சில நேரங்களில் நம்ம காப்பி பண்ண 100 ஃபைல் இருக்கு, அந்த 100 ஃபைலையும் ஒரு இடத்துல 40, ஒரு லொகேஷன்ல 40 ஃபைல், இன்னொரு லொகேஷன்ல 10 ஃபைல், இன்னொரு லொகேஷன்ல 50 ஃபைலை போடணுமா இருந்தா ஜஸ்ட் 3 தரத்துல நம்ம காப்பி பண்ணி போடலாம். பல்கா ஒவ்வொரு லொகேஷனை செலக்ட் பண்ணி. அப்போ அதுக்கு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அதாவது இப்போ நம்ம காட்டின ஃபைல்ஸ் இல்லைங்கிறது குட். ஏன்னா இதை யூஸ் பண்ண 100ஐயும் 1 by 1 காப்பி பண்ணி நிற்கும். ஸோ நம்ம ரிக்யர்மெண்ட்டை பொறுத்து ஒரு தரத்துல எப்படியான ஃபைல் எந்தெந்த இடத்துல போட போறோங்கிறத பொறுத்து டிசைட் பண்ணணும் எதை யூஸ் பண்ணணும். சில ஆக்கள் கண்டினியூஸ் அதை தான் யூஸ் பண்ணுவாங்க, சில ஆக்கள் கண்டினியூஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க, சில ஆக்கள் 2 யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் எந்த ரிக்யர்மெண்ட்டை பொறுத்து நான் சம்டைம் இதை யூஸ் பண்ணுவேன், சம்டைம் அதை யூஸ் பண்ணுவேன். ஓகே, ஸோ தட்ஸ் நாட் அ கேஸ், பட் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் லங்கன் ஹோஸ்ட் எடுத்தீங்கன்னு சொன்னா இவங்களோட வெப்சைட் யூஸ் பண்ணணும். அது மாதிரி ஹோஸ்டிங்கர் இருக்கு, அவங்கள யூஸ் பண்ணா அவங்களோட ரெஜிஸ்டர்.lk இருக்கு, அதை யூஸ் பண்ணா அவங்களோட பேஜ். ஸோ அது டிஃப்ரெண்ட் ஃபைல். பட் இதுல யாரை நீங்க ஹோஸ்டிங் பண்ணாலும் ஃபைல்ஸ் இல்லாங்கிறது ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், ஒரு காமன் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், அது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று. நீங்க எதுக்குள்ள ஹோஸ்டிங் பண்ணாலும் அதாவது நம்ம சொல்ற அந்த ஃபைல்ஸ் இல்லாம ஃபைல் FTP கிளைண்ட் என்று சொல்றோம். ஃபைல் FTP, ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ஒரு ப்ரோட்டோகால் கிளைண்ட் சாஃப்ட்வேர் ஒன்று தான் வருகிறது. ஸோ ஓகே ஓகே பள்ளி, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் அவ்வளவும் ஓகே, உங்களுக்கு கிளியரா? குயிக்கா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க பிள்ளைகள், சொன்ன விஷயங்கள் கிளியரா? ஓகே, இப்போ அடுத்தது என்னன்னு சொன்னா இன்னொரு விஷயம் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, டெஸ்ட் பண்றது, நம்ம வெப்சைட்டை டெஸ்ட் பண்றது நிறைய டிஃப்ரெண்ட் டெஸ்டிங் டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங், ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு சொல்லி. இப்போ எனக்கு இந்த ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எனக்கு இந்த கான்செப்ட் எனக்கு தெரியலை எப்படி காட்டுன்னு சொல்லி. ஐஃபோன் யூஸ் பண்ணுறவங்க பார்க்கலாம், அந்த ஐஃபோனோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் iOS நியூ வெர்ஷன் ஒன்று வந்தால் அதை அதுக்கு செல்லும், உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்டேட் வந்துருக்கு. அந்த அப்டேட்டை போய் பாருங்க, பீட்டா வெர்ஷன் சம்டைம் போட்டுருக்கு. ஓகே, இந்த பீட்டா வெர்ஷன் யார் பயன்படுத்துறேன்னு சொன்னா அவங்களோட கிளைண்ட்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணலாம். அது அவங்க தர போற சாஃப்ட்வேரை முதல்ல அது 3ஆ உடைப்பாங்க ஒரு சாஃப்ட்வேரை, ஆல்ஃபா, பீட்டா, காமான்னு சொல்லி. மெயினா ஆல்ஃபா டெஸ்ட் என்று சொல்றது அந்த குறிப்பிட்ட சிஸ்டத்தை யாரு டெவலப் பண்றாங்களோ அந்த குறிப்பிட்ட டெவலப் பண்ற அந்த கம்பெனிக்குள்ள இருக்கிற அவ்வளோ பேரும் டெஸ்ட் பண்ணி பார்க்கறது வந்துட்டு. இப்போ ஒரு கம்பெனில 100 பேர் இருக்காங்க, அந்த கம்பெனியில் ஒரு சாஃப்ட்வேர் ஒன்று டெவலப் பண்றாங்கன்னா அந்த கம்பெனியில் இருக்கிற 100 பேர் அல்லது அந்த கம்பெனியில் இருக்கிற 50 பேர் அதை டெஸ்ட் பண்ணுவாங்க, யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. எல்லாம் சரியா வருதா, ஸ்பீடா இருக்கா, கண்டென்ட்லாம் சரியான முறைக்கு ஒர்க் பண்ணுதா, பட்டன்லாம் சரியா ஒர்க் பண்ணுதா, இதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்படி அந்த குறிப்பிட்ட அந்த ஆர்கனைசேஷனுக்கு மட்டும் டெஸ்ட் பண்ற மெத்தடை ஆல்ஃபா டெஸ்ட்னு சொல்றோம். ஓகே, திரும்ப என்ன செய்வாங்க, ஆல்ஃபா டெஸ்ட் செஞ்சு முடியா இல்லை எரர் இருக்கின்றதெல்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க. கரெக்ட் பண்ணி எடுத்துட்டு திரும்ப என்ன செய்வாங்க, கரெக்ட் பண்ண அந்த குறிப்பிட்ட சாஃப்ட்வேரை அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு மட்டும், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஃபோன் யூஸ் பண்ற அல்லது டிவைசஸ் யூஸ் பண்ற எல்லாருமே ஆப்பிள் கம்பெனியோட கஸ்டமர்ஸ். அவங்களோட கஸ்டமர் எல்லாருக்கும் அந்த செகண்ட் வெர்ஷன் அனுப்புவாங்க. அதை கஸ்டமர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவங்களுக்கு வழங்க மாதிரி என்ன எரர் இருக்கு. இப்போ புது அப்டேட் இருக்கோம், சில ஆளுக்கு கேமரா ஒர்க் பண்ண மாட்டாங்க. இப்போ iOS 14.3 வந்திருக்கு, 6S வந்துட்டு பேட்டரி குயிக்கா சார்ஜ் இறங்குது, சிலருக்கு சரியா ஒர்க் பண்ணுது, சிலருக்கு மாறி ஒர்க் பண்ணுது. இப்போ என்ன செய்வாங்கன்னா கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, இதுக்கு இதை யூஸ் பண்ண இப்படி நடக்குதுன்னு. ஸோ சேம் கம்ப்ளைண்ட் நிறைய பேர்ட்டு வருதான்னு பார்ப்போம். 6Sக்கு பேட்டரி இறங்குதா, ஓகே, இது ஒரு ஆளுக்கு தான் வருதா இல்லை நிறைய பேருக்கு வருதான்னு சரி. ஒரு ஆளுக்கு வந்தா அவரோட போன்ல இருக்கிற இஷ்யூ, நிறைய பேர்ட்டு வந்தா இவனோட சாஃப்ட்வேர்ல இருக்கிற இஷ்யூ. அப்ப என்ன செய்வாங்க, திரும்ப அதை டெவலப் பண்ணி திரும்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. ஐபோன் 6Sல சரியா ஒர்க் பண்ணுதா அவங்க டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க, ஒர்க் பண்ணுதா, இப்போ ஓகே, கஸ்டமர்ட்ட அந்த கிளைண்ட் எல்லாம் எல்லாத்தையும் சரி பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் ஒரு வெர்ஷன் உண்டு, அதான் ஃபைனல் வெர்ஷன், அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்டேட்ல இந்த ஃபைனலா காமா வெர்ஷன் சொல்றேன், பட் அந்த காமாங்கிற வேர்ட் வந்து அதில் இருக்க மாட்டேன்.
ஓகே, இதை காமா டெஸ்டிங் சொல்றது. காமாட்டா ஃபைனல் வெர்ஷன் தான் காமா வெர்ஷன் சொல்றேன். ஓகே, அதே போல இந்த வெப்சைட்டை நம்ம டெஸ்ட் பண்ணணும். ஸோ இதுலையும் ஆல்ஃபா பீட்டா கேமா எல்லாம் வரலாம். ஸோ இந்த ஆல்ஃபா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணி அந்த கம்பெனிக்கு இருக்கிறவங்க மட்டும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. பீட்டா எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அந்த வெப்சைட்டை யார் யூஸ் பண்ண போறாங்களோ அப்படியான கஸ்டமரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அதில் லிங்க் அந்த யூஸ் பண்ணி பாருங்க, இந்த வெப்சைட் சரியா ஒர்க் பண்ணுதா, சரியா லிங்க் பண்ணப்படுதா, கிளிக் பண்ணா கண்டெக்டர்ஸை கிளிக் பண்ணா அந்த பேஜுக்கு போகுதா, அதில் பட்டன் வந்து உங்களோட வெப் பேஜ்ல சரியா ஒர்க் பண்ணுதா, உங்களோட மொபைல் டிவைஸ்ல சரியா ஒர்க் பண்ணுதா, இது எல்லாம் லே அவுட்ல இருக்காங்கிறது செக் பண்ணுவாங்க. அதே முறையில நம்ம இந்த ஆல்ஃபா பீட்டா வந்து ஆல்ஃபா செக் பண்றாங்களே, ஆல்ஃபா அதாவது டெவலப் பண்றவங்க செக் பண்றது, அந்த கம்பெனிக்காரர்கள் செக் பண்றது, அதை நம்ம ஆல்ஃபான்னு சொன்னேன் முன்னால. அதை எப்படி நம்ம செஞ்சு பார்க்கலாம்டா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு அதை நான் 2-3 தடவை காட்டிக்கிறேன். அந்த சோர்ஸ் கோட் பார்க்குற அந்த மெத்தட்ல தான் இதுல வச்சுதான் செக் பண்றேன். நான் பாருங்க, இன்ஸ்பெக்டுக்கு போயிட்டு இதான் டெஸ்டிங் பண்ற மெத்தட். சரி, இப்போ பாருங்க, இந்த வெப்சைட் பக்கத்துல ஹார்ட் படுது. ஐபேட் ப்ரோல யூஸ் பண்ணா இந்த மாதிரி இருக்கும். மோட்டோ G4 இந்த போன்ல யூஸ் பண்ணா இந்த மாதிரி இருக்கும். நம்ம செக் பண்றாங்க சரியா வருதா, நினைக்கிறது இதை கிளிக் பண்ணா வேலைதான் அந்த மொபைல்ல. சி, ஸோ இப்படி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஐபோன் 6, 7, 8ல யூஸ் பண்ணினா எப்படி இருக்கும் இந்த பேஜ். ஓகே, ஐபோன் 6, 7, 8ல எப்படி இருக்கணும். ஓகே, அந்த டிவைஸ்ல வந்துட்டு இந்த பட்டன் வேலை செய்யுதா, இதெல்லாம் செக் பண்ணப்படும். இப்போ அவங்க செக் பண்ணக்குள்ள சரியா வந்து ஒர்க் பண்ணலையா அப்படி என்ன செய்வாங்கன்னா அதுக்குரிய கோடிங் இதில் செக் பண்ணுவாங்க. இதை கிளிக் பண்ண இந்த கோடிங் எதை காட்டு கிளியரா பண்ணுங்க, எதை செலக்ட் பண்ணுன்னு. ஓகே, அதோட சம்பந்தப்பட்ட மற்ற CSS ஃபைல் ஜெனரல் இதெல்லாம் செக் பண்ணணும். இதை நம்ம டெஸ்டிங் என்று சொல்றது. இப்போ நீங்க ஒரு வெப்சைட் செஞ்சுட்டு பெரிய அளவில் மண்டையை போட்டு வச்சுருக்கீங்க தவிர ஜஸ்ட் வெப்சைட்டை டெவலப் பண்ணி போட்டு நீங்க என்ன டிவைஸை வித்தியமான டிவைஸை மாற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இது என்னச்சுன்னா புதுசாக ஒரு டிவைஸ் நீங்க ஆட் பண்ணணுமா இருந்தா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ண எல்லாம் இந்த இடத்துல டாரி. திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்டிங். நீங்க வெப்சைட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் டெஸ்ட் பண்ணணும். இப்படியும் டெஸ்ட் பண்ணலாம். அடுத்து சரியா ஒர்க் பண்ணதுன்னா நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டை கனெக்ட் பண்ணி செஞ்சு பார்க்கவே அது மாதிரியும் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ வாட்டெவர் ஏதோ ஒரு வகையில் நம்மளை டெஸ்ட் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிடணும், அதை கஸ்டமர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல். ஓகே, ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் டெஸ்டிங். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, நம்ம பெரிய டீப்பாக பார்க்க தேவையில்ல. இதை நான் இப்போ இதில் என்ன கன்செப்ட்னா ப்ரௌசரு கூட எப்படி டெஸ்ட் பண்ணுறங்கிறது தான் இந்த டார்கெட். டெஸ்டிங் வியா ப்ரௌசர். இது இப்போ நான் யூஸ் பண்ணது என்ன ப்ரௌசர், மொசில்லா யூஸ் பண்ணேன், இல்லை குரோமை யூஸ் பண்ணிக்கிறேன். இதே இது ஃபயர்ஃபாக்ஸை யூஸ் பண்ணினா அதில் எப்படி டெஸ்ட் பண்ணலாம். Let me show you. ஓகே, இதில் செக் பண்ணணுமா இருந்தால் இதில் பாருங்க ஃபயர்ஃபாக்ஸ் ஆப்ஷன் ஒன்று இருக்கு. இதில் பாருங்க இன்னைக்கு வெப் டெவலப்பர்னு சொல்லி தனி ஒரு ஆப்ஷனை வச்சிருக்காங்க. வெப் டெவலப் பண்றவங்க தான் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்றேன். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இருக்கு இன்ஸ்பெக்டர், டோகுல் டூல்ஸ். இதில் ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். இந்த வெப்சைட்டோட சம்மந்தப்பட்ட விஷயங்களை டெஸ்ட் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, பாருங்க இந்த சப்ஜெக்ட் இந்த வெப்சைட்டோட சம்மந்தப்பட்ட கோடிங் எல்லாத்தையும் நம்மளால பார்க்கற மாதிரி. ஓகே, திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் ஆல்ஃபா டெஸ்டிங். திஸ் எல்லாம் யூஸ் பண்றவங்க மட்டும் பாவிக்கிறது. ஓகே, இது வரைக்கும் பார்த்தது ஓகே உங்களுக்கு? பார்த்த விஷயங்கள் ஓகே பிள்ளையா? ஏதோ கேள்விகள் இருக்கா எல்லாருக்கும்? நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தது நான் சகலதுல ஜூம் ரெக்கார்டிங்கும் போட்டிருக்கேன் யூடியூப்ல. நான் லிங்க் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் அனுப்பியிருக்கேன் இது வரைக்கும் நடந்தெல்லாம். ஜஸ்ட் இடைக்கிட பாருங்க, உங்களுக்கு டவுட்ஸ் வந்தா இல்லை நோட் பண்ணி இப்போ சஹீர் கேட்ட மாதிரி நோட் பண்ணி அடுத்தடுத்த செஷன் பிறகு நான் முடிச்சிடுவேன். 1-2 செஷன்ல கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, அண்ட் எந்த எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு சொன்னா அடுத்த கிளாஸ்ல இப்போ நம்ம இது முடிஞ்சு நம்மளுக்கு உண்மை இன்டர்ஃபேஸ் டிசைன் அது இதெல்லாம் முடிஞ்சு அந்த ஹோஸ்டிங் பண்ற விஷயங்கள் என்னென்ன வெப்சைட்ல போகலாம், எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும், ஹோஸ்டிங் பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, அடுத்தது ஒரு வெப் அட்ரஸ் எப்படி பிங் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை தான் அடுத்த 1 or 2 கிளாஸ்ல பார்க்கணும். அது கொஞ்சம் டெக்னிக்கலான விஷயம் உண்டு. ஓகே, ஸோ அதுக்கு முதல் உங்களுக்குள்ள டவுட் இருந்தால்
கிளியர் பண்ணிடுங்க முதலாவது. ரெண்டாவது, ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருங்க. நீங்க காசு கொடுத்து செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க காசு கொடுத்து செய்ய பண்ணி செஞ்சுட்டு போங்க, கண்டினியூஸா யூஸ் பண்றது. அல்லது ஃப்ரீ ஹோஸ்டிங் நான் எடுத்து தருவேன். அதுக்குரிய சில வெப்சைட் ஃப்ரீயா கொடுக்குற வெப்சைட்கள் இருக்கு. அது இந்த அளவுக்கு எல்லா ஆப்ஷனும் கிடைக்க மாட்டா, பேசிக் ஆப்ஷன் மட்டும் தான் தருவாங்க. பட் நம்ம வெப்சைட்டை லைவா கொண்டு போய் வச்சிருக்கலாம். நம்ம விரும்புற வெப் அட்ரஸும் எடுக்கல அது. ஓகே, ஃப்ரீ ஹோஸ்டிங்ல. பட் நம்ம வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணுற சைட் ஒன்று ஃப்ரீயா நீங்க யூஸ் பண்ண, மற்றாக்களை எக்ஸஸ் பண்றதுக்கு நீங்க ஃப்ரீயா காசு இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சைட் ஒன்று எடுத்து வச்சுக்கிறேன்னா அதை யூஸ் பண்ணி பார்ப்போம் ஷால். ஓகே, ஸோ நீங்க எல்லாரும் தயவு செய்து உங்களோட வெப்சைட்டை ரெடியா வச்சுக்கொள்ளணும். இது மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகே, கடைசி வரைக்கும் 0 வந்து 0 போயிட போறோம் நான். ஓகே, ஸோ நான் கேன் ஐ வைண்ட் அப் த கிளாஸ் நவ்? ஓகே, ஸோ கேளுங்க சார். அந்த CSS ஃபைலை கொஞ்சம் லிங்க் பண்றது கொஞ்சம் சொல்லுங்களே சார். CSS ஃபைல் இப்போ நான் எண்டே காட்டவா? இந்த ஃபைல் இதை காட்டுறேனே. ஓகே ஓகே, கவனிங்க. ஜாம் ஃபோல்டருக்குள்ள போகிறேன் பாருங்க. ஜாம் ஃபோல்டர், அதுக்குள்ள htdocs, இதுக்குள்ள எஜுகேஷன் ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். எஜுகேஷன், இதுக்குள்ள என்ன இருக்கு? எந்த மெயின் பேஜ், இண்டெக்ஸ்ங்கிறது மெயின் பேஜ். ஸோ இது கூட CSS இதே நான், பட் அதோட CSS ஃபோல்டர்லாம், CSS அதோட சம்மந்தப்பட்ட CSS ஃபைல்லாம் CSSங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ள போட்டிக்கிறேன். அது இருக்கிற அதே இடத்துல பாருங்க, இந்த மெயின் ஃபைல் இருக்கிற இண்டெக்ஸ்ங்கிற அதே வெப் பேஜஸ் இருக்கிற அதே இடத்துல CSSங்கிற ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ள போட்டிருக்கிறேன். இப்ப பாருங்க, பார்த்த காட்டுறேன் நான். இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கு இல்ல பாருங்க, நான் லிங்க் பண்ணிருக்கேன். இந்த இண்டெக்ஸ் ஃபைலுக்குள்ள முதலாளி CSSங்கிற ஃபோல்டருக்குள்ள animate.css ஒரு ஃபைல் கிடக்கு. அதே மாதிரி CSSங்கிற ஃபோல்டருக்குள்ள style.cssங்கிற ஃபைலை வச்சுக்கிறோம். ஸோ எல்லாமே இந்த பார்த்த தான் நீங்க செக் பண்ணணும். ப்ரீவியஸ்லி நீங்க காட்டின அந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா உங்களோட மெயின் பேஜில் index.edit.phpங்கிற அந்த பேஜுக்குள்ள நீங்க லிங்க் பண்ணிக்கிங்க CSS ஃபைல். எப்படி லே அவுட்டுங்கிற ஃபோல்டர் ஒன்றுக்குள்ள ஸ்டைலுங்கிற ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள layout.css சம்திங் உங்களோட ஃபைல் இருந்துச்சு. இப்போ நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட index.edit.htmlங்கிற ஃபைல் கிடக்கிற இடத்த அந்த ஃபைல் பார்த்து உருவாக்கணும். முதலாவது ஃபோல்டர் நேம் என்ன இருந்துச்சு? உங்களோட லேஅவுட்டோ சம்திங் செக் பண்ணுங்க. அந்த hrefங்கிற இடத்த என்ன அந்த பார்த்த பாருங்க, லேஅவுட்டுங்கிற ஒரு ஃபோல்டர் உருவாகுது. அதுக்குள்ள திரும்ப ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் உருவாக்கி அதுக்குள்ள தான் உங்களோட layout.cssங்கிற ஃபைலை போட்டிருந்தீங்க. ஸோ அந்த ஃபைல் பார்த்து நீங்க உருவாக்கணும். ஓகேயா? விளங்குதா நான் சொல்றேன்? ஓகே, நீங்க அந்த ஃபைல் பார்த்து கிரியேட் பண்ணீங்கன்னா நீங்க என்ன கேஸ்னா உங்களோட இண்டெக்ஸ் ஃபைல் வேற இடத்த கிடக்கு, CSS ஃபைல் வேற இடத்த வச்சுக்கிறீங்க. ஸோ அதனால தான் உங்களோட கனெக்ட் ஆகல. இந்த பாத் கிரியேட் பண்றதுக்கு விளங்கிட்டா? ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஏறாட்டியே ஒரு ஞாபகப்படுத்துங்க எனக்கிட்ட, நான் செஞ்சுதான் இருந்தேன். இப்போ ஏல்மோலால கிரியேட் பண்ணு. ஓகே சார். ஓகே ஓகே. ஸோ நீங்கள் மெயின் ஃபோல்டர் நீங்கள் அந்த உங்களோட மெயின் ஃபைலுக்கு தானே இண்டெக்ஸ் ஃபைல். இப்போ எண்டே பாருங்க, நான் இண்டெக்ஸ் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன்னா இதுக்குள்ள உதாரணத்துக்கு இதான் உங்களோட CSS ஃபோல்டரை CSS லிங்க் பண்ணின அந்த கோடிங் சொன்னா இதில் பாருங்க, இந்த hrefங்கிற இடத்த அந்த பாத் எப்படி கொடுத்துருக்கீங்க. எண்டையில பாத் வந்து CSSங்கிற ஃபோல்டருக்குள்ள style.cssங்கிற ஃபைலை கிரியேட் பண்ணி வச்சுக்கிறேன். இதே CSS ஃபோல்டர் வந்து இந்த எக்ஸாம் சேவர்ல உள்ள ஃபோல்டரை போட்டிக்கிறீங்க. சாம் சேவர்னா இது நான் கிரியேட் பண்ண பாத் தானே. உங்களோட மெயின் ஃபைல் நேம் என்ன? index.edit.php தானே. அந்த ஃபைல் கிடக்கிற இடத்து தான் உங்களோட CSS க்குரிய ஃபோல்டரை நீங்க உருவாக்கணும். ஓகே, விளங்கிட்டா? இப்போ உங்களோட index.edit.phpங்கிற ஃபைலை பாருங்க, அது வைக்கிற பாத் நேமை சொல்லுங்க. என்ன பாத் நேம் சொல்லி அந்த CSS க்குரிய பாத் நேமை சொல்லுங்க. layout style layout.css. எஸ், அதான் பாத் நேம். அப்ப நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா index.edit.phpங்கிற ஃபைல் இருக்கிற அந்த இடத்துல முதலாவது ஃபைலை கிரியேட் பண்ணணும், லேஅவுட்னு சொல்லி. சரியா? அதுக்கு அடுத்ததா அதுக்குள்ள வர அடுத்த ஃபோல்டர் சப் ஃபோல்டர் ஸ்டைல் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸ்லாஷ் போட்டு ஸ்டைல் தானே போட்டுக்கிறீங்க. ஸ்டைலுங்கிறத கிரியேட் பண்ணணும்.
திரும்ப ஸ்டைலுக்கு அடுத்ததா ஸ்லேஷ் போட்டு layout.css ஒரு ஃபைல் வச்சுக்கிறீங்க என்ன. அப்ப அந்த ஸ்டைலுங்கிற ஃபோல்டருக்குள்ள layout.css அந்த ஃபைலை காப்பி பண்ணி போட்டீங்கன்னா சரி. இதுல இருக்கிற மாதிரி ஸ்பெல்லிங் எக்ஸாக்டா அதுலயும் இருக்கணும். ஸ்மால் கேபிட்டல் எக்ஸாக்டா இருக்கணும். ஏன்னா உங்களோட மெஷின்ல ஸ்மால் கேபிட்டல் பிரச்சனை இல்லை. பட் சர்வருக்கு அப்லோட் பண்ணும்போது ஸ்மால் கேபிட்டல் இஷ்யூ வரும். அவங்களோட சர்வர் வேற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்குன்னு சொன்னேன். அதனால எக்ஸாக்டா இதுல எப்படி இருக்கோ கேபிட்டல் இருக்கிற எழுத்து கேபிட்டல்லையும் ஸ்மால் இருக்கிற எழுத்து ஸ்மால்லையும் யூஸ் பண்ணுங்க. உங்களோட இருக்கிற மாதிரியே அந்த ஃபோல்டரை கிரியேட் பண்ணுங்க. சரியா? சரி. ஓகே. விளங்கிட்டு அப்படி செய்யறேன். கன்ஃபார்மா செய்வீங்களா? ஓ சார் விளங்கிட்டு. ஓகே ஓகே. அண்ட் அதர் ஸ்டூடெண்ட்ஸ் எதுவும் கேள்விகள் இருக்கா பிள்ளையே? What about others? Okay. So நான் wind up the class now. Jazakallah for joining me. நான் அடுத்த கிளாஸ் நான் எப்படி நாளைக்கு நடத்த எப்படி என்ன கட்டுவேன் உங்களை வீக் டேஸ்ல உங்களை பிடிக்கிற கஷ்டமா இருக்கு. இன்னும் எல்லாரும் கிளாஸ் இருக்கு. ஸோ அது பிடிக்கிற கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. வேண்ட அளவு இந்த சாட்டர்டே சண்டேக்கு எப்படியோ கிளாஸ் ஒரு சில கிளாஸை போட்டு கம்ப்ளீட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துடணும். அண்ட் எல்லாரும் வெப்பேஜ் வந்து ரெடியாக வச்சுக்கொள்ளுங்க அப்லோட் பண்றதுக்கு ஹோஸ்ட் பண்றதுக்கு. ஓகே. நான் உங்களோட லிங்கை செக் பண்ணுவேன். மர நீங்க வெப்சைட் அனுப்ப தேவையில்லை. அப்லோட் பண்ணிட்டு லிங்க் அனுப்புனீங்களா சரி நான் அதை பார்த்தேன் இவ்வளவு சரியா இருக்கா இல்லையா. ஓகே. நான் வைண்ட் அப் பண்றேன். Thank you very much for joining with me. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Have a nice weekend.